கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தொழிற்பேட்டை அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஆறு போல் சாலையில் ஓடியதில் சரக்கு வாகனம் சிக்கியது. குடிநீர் வடிகால் வாரிய பணியாளர்கள் மோட்டாரை நிறுத்தி சாலையில் செல்லும் தண்ணீரை நிறுத்தியதை தொடர்ந்து சரக்கு வாகனம் கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் குடிநீர் வடிகால் வாரியம் குடிநீர் குழாய்களை உடைப்பு ஏற்படாதவாறு பாதுகாப்பாக நிறுவாமல் இருந்ததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே டாஸ்மாக் கடையில் மது பாட்டலை திரும்பப் பெறுவதில் ஏற்பட்ட தகராறில் டாஸ்மாக் கடை மூடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காலி மது பாட்டலை திரும்பப் பெற கோரி மதுப்பிரியர்கள் டாஸ்மாக் கடை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தினர். விளம்பரத்திற்காக திட்டங்களை மட்டும் அறிவிக்கும் ஸ்டாலின் அரசு அதை செயல்படுத்த திராணியற்று இருப்பதாக மதுப்பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காட்டு யானை தாக்கியதில் விவசாயி தோட்ட காவலாளி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கரளவாடி கிராமத்தில் மகேஷ் என்பவர் வழக்கம் போல் தோட்டத்தில் காவல் பணி இருந்தபோது தோட்டத்தில் புகுந்து காட்டு யானையை விரட்ட முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக காட்டு யானை கடுமையாக தாக்கியதில் உடல் நசுங்கி அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். யானைகள் விவசாய நிலங்களில் நுழைந்து பயிர்களை சேதம் செய்வது குறித்து பலமுறை வனத்துறையினருக்கும் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கும்மலாபுரம் பகுதியில் காட்டு யானை தாக்கி 60 வயது விவசாயி உயிரிழந்தார். காட்டில் மறைந்திருந்த ஒற்றை யானை வெங்கடேசப்பா என்பவரை துரத்தி தாக்கியதில் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் இறந்தவர் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம், குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை மற்றும் சாலை வசதியை மேம்படுத்த வலியுறுத்தி கிராம மக்கள் கும்மலாபுரம் சாலையில் மறியல் போராட்டம் மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நெல் கொள்முதல் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இப்பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் அறுவடை செய்யப்பட்ட சம்பா நெல்லை விவசாயிகள் நாள் கணக்கில் வெட்ட வெளியில் கொட்டி வைத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளின் பாதுகாவலன் என மேடையில் மட்டும் பேசும் ஸ்டாலின் நடைமுறையில் விவசாயிகளை அழிக்க பார்ப்பதாக சாடும் விவசாயிகள் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நெல் கொள்முதல் நிலையத்தை ஆய்வு செய்து பணிகளை விரைவுபடுத்த கோரிக்கை வைத்துள்ளனர். தலைக்கேறிய கஞ்சா போதையில் அரை நிர்வாண கோலத்தில் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ரகளையில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் ஜீரோ கஞ்சா என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசிய நிலையில் சட்டையை கழற்றியபடி அரை நிர்வாண கோலத்தில் கஞ்சா மற்றும் மது போதையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் மீது மண்ணை எள்ளி தூவி சாபமிட்டவரை பார்த்து மக்கள் அச்சமடைந்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கஞ்சா மற்றும் மது போதையால் சீரழிந்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு அநீதி நடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய எடுத்து வந்தால் பணம் படைத்தவர்களுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் அதிகாரிகள் தொட்டதற்கெல்லாம் பணம் கேட்டு தொல்லை கொடுப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கொள்ளை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர்.